எல்லோருக்கும் வணக்கம். மார்க்கெட்டில் நிறைய ஓட்டை இருக்குது, எல்லா ஓட்டையும் அடைச்சிட்டு வர்றேன் அப்படின்ற மாதிரி மார்க்கெட் வந்து இன்னைக்கு 122 பாயிண்ட் பக்கம் இறங்கி கடும் வீழ்ச்சியாக இருக்குது. 25,500 பக்கத்தில் இருந்தது நண்பர்களே. அதுக்கப்புறம் 700 பாயிண்ட் கும்பா. டேய், உங்ககிட்ட நாங்கள் என்னடா கேட்டோம்? வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றாதீங்கடா, வழியே தெரியாத மாதிரி பின்னாடி இறக்கிறாதீங்கடா அப்படின்னு நாங்கள் உங்களை மன்றாடி கேட்டோம். இருந்தாலும் நீ எங்களை விட்டையா? 750 பாயிண்ட் எப்படி இறங்கினானே தெரியாத மாதிரி வெகு சில நாட்கள்லேயே இன்னைக்கு மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கு. இருந்தாலுமே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அதிசயம் என்ன, நம்மளுடைய மார்க்கெட்டே இன்னைக்கு கரடிகள் செய்து இருக்கக்கூடிய வேலையினால சோகத்தில் இருக்கு. இந்த சோகத்திலையும் மிகப்பெரிய ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐடிசி அப்படின்ற பங்கு இன்னைக்கு பாசிட்டிவ்ல 2 ரூபா மேலே ஏறி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சமீபத்தில் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், இது பெருசாக சம்பாரிச்சே கொடுக்காத ஒரு பங்குகளை சொல்லுங்க அப்படின்னா நான் இருக்கேன் முன்னாடி வந்து கையை தூக்கி நிற்கக்கூடிய ஒரு பங்காக இந்த ஐடிசி ஷேர் பிரைஸ் என்பது தலைகீழாக ஒரு கடப்பாறை எப்படி தண்ணிக்குள்ளே விழுகுமோ அது மாதிரி விழுந்து கொண்டு இருந்தது. அதுக்கப்புறம் பல நாட்களுக்கு பிறகு இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஆகஸ்ட் மாதத்தில் இதே மாதிரி 400 ரூபா பக்கத்தில் போய் விழுந்துட்டு அவனுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி சில பேர் 1 இட்லி சாப்பிடுவாங்க, சில பேர் 10 இட்லி சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி இவனுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி 400 ரூபாய் ரேஞ்சிலிருந்து 425 ரூபா வரைக்கும் வந்தான். அதுக்கப்புறம் கையெடுத்து கும்பிட்டு கீழே இறங்கிட்டான். இப்படி இறங்கினதுக்கப்புறம் இன்றைய இறங்கி இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் கூட இது இன்னைக்கு மேலே ஏறினதை பார்த்தோன்னே பல பேர்த்துக்கு கண்களில் ஆனந்த கண்ணீர். பாத்தியா, இறங்கி இருக்கிற மார்க்கெட்டில் கூட ஏறி இருக்கான் பாத்தியான்னு கண்ணில் வந்து ஆனந்த கண்ணீர் வச்சுக்கிட்டாங்க. ஸோ பல ட்ரேடர்கள் வந்து எப்போதான் இது திரும்பும், சரி நீ முதல் மாதிரி 500 ரூபாய்க்கு கூட போக வேண்டாம், சமீபத்தில் நீ ஒரு ஹை வந்திருந்த பாத்தியா, சமீபத்தினுடைய ஹை ஒரு 425 ரூபா பக்கத்தில் வந்திருக்க. ஸோ அந்த இடத்தையாவது நீ திரும்பி அடுத்து வரக்கூடிய மாதங்களில் நீ வந்து தொடுவியா? ஃபெஸ்டிவல் சீசன் வந்து வரும்பொழுது கடைசிக்கு ஒரு 425 ரூபாயாவது வருவியா? இல்லை மறுபடியும் தொடர்ந்து புதிய வீழ்ச்சி அப்படின்ற மாதிரி, அல்லது இந்த வருடத்தினுடைய வீழ்ச்சி அப்படின்ற மாதிரி கீழே போவியா அல்லது மேலே போவியான்னு யாருக்குமே தெரியாது. நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரிய வரும். அதனால் பல பேர் வந்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைய மார்க்கெட்டில் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகக்கூடிய சந்தோஷமான பங்குகளில் இந்த ஐடிசி அப்படின்றதும் இருக்கு. நண்பர்களே, இன்னைக்கு மிகப்பெரிய செய்தி மிகப்பெரிய செய்தி. ஏன் நமது ஷேர் மார்க்கெட் இன்னைக்கு சிதறி கிடக்கு, சிதறிய பங்கு சந்தை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய வீழ்ச்சி. இந்த சன் ஃபார்மா, நேட்கோ ஃபார்மா, பயோகான் போன்ற பல்வேறு பங்குகள் மிக கடும் வீழ்ச்சி. அப்போ இது எப்படி நடந்ததுன்னா சந்தேகமே நீங்கள் பட வேண்டாம். உடனே உங்கள் மனசில் யார் வந்திருப்பாங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் தான் வந்திருப்பார். உங்களுடைய சந்தேகம் கரெக்டு தான். கும்பாவின் கதாநாயகன் ட்ரம்ப் அவர்களுடைய பேச்சினால தான் இந்த ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாம் செதறி கிடக்கு. அதனால தான் நம்மளுடைய மார்க்கெட் இன்னைக்கு கடும் வீழ்ச்சியில் ட்ரேட் ஆயிருக்கு. அதாவது தயாரிக்கக்கூடிய மருந்துகளில் பார்த்தீங்கன்னா 3 வகை இருக்குது. பேட்டன்டட்னு இருக்குது, பிராண்டட்னு இருக்குது. அதாவது யாராவது ஒருத்தர் புதுசாக மருந்து கண்டுபிடிச்சாங்கன்னா அடுத்த 20 வருஷத்துக்கு அதே ஃபார்முலாவில் மருந்து தயாரிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பேட்டன்ட்டு பிராண்டடெல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவான, ரொம்ப காசு அதிகமாக இருக்கக்கூடிய மருந்தாக இருக்கும். அப்போ அந்த மருந்தெல்லாம் வந்து இறக்குமதி எங்கள் நாட்டுக்குள்ளே ஆகும்போது அதுக்கு நாங்கள் 100% டேரிஃப் போடுவோம் அப்படின்ட்டாரு. இதில் வந்து நம்ம ஆளுகள்லாம் இன்றைக்கி அப்போ கடுமையாக செதறி இருக்கணுமேங்க நம்ம ஃபார்மா கம்பெனிஸ். ஏங்க எல்லாம் கொஞ்சமாக தான் இறங்கியிருக்காங்க, 3% இதெல்லாம் இந்த மாதிரி ரொம்ப கம்மியாக இறங்கியிருக்கேங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா, நம்ம ஆளுகள்லாம் வந்து அந்த 20 வருஷம் லிமிட் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது புதுசாக ஒரு மருந்தை கண்டுபிடிச்சாங்கன்னா அது பேட்டன்டாக பிராண்டடாக இருக்குன்னு வச்சிங்களேன், பல வருடங்களுக்கு பிறகு ஜெனரிக் மருந்து தயாரிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதை தான் நம்ம ஆளுங்க பெரும்பாலும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்தியாவினுடைய கம்பெனிகளுக்கு கொஞ்சம் சுமாரான இம்பேக்ட் தான் அப்படின்னு மார்க்கெட்டில் பேசிக்கிறாங்க. அதனால தான் இந்த சன் ஃபார்மா போன்ற பல்வேறு ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாம் வந்து 10%, 20% லோயர் ஃபீஸ் ஆகாமல் ஒரு மாதிரி மிக குறைந்த அளவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஆனால் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம், மார்க்கெட்டு செதறி இருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த கும்பாவின் கதாநாயகன் ட்ரம்ப் அவர்கள் தான். இதில் உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரும்,
ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த 100% டேரிஃப் என்பது நீங்க எங்க ஊர்ல ஆபீஸ் ஓப்பன் இந்த ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி ஆரம்பிக்கிறீங்க, இன்னாகிரேட் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்க மேல நாங்க போட மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் அந்த செய்தியில இருக்கு. ஆனா எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இந்த பயோகான் அப்படின்ற நிறுவனம் அப்படித்தான் பண்ணுனாங்க. சமீபத்தில் தான் அவங்க வந்து அமெரிக்காவில் ஒரு ஃபெசிலிட்டி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு இப்போ தான் பூஜையை போட்டாங்க. அப்போ ஏன் இந்த பயோகான் கீழே இறங்குச்சு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. ஆக மொத்தம் மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வந்துடுது அப்படின்னு இருக்கிற ஒரு இடத்துல அவங்க ரெண்டேத்தையும் தனியாக விட்டுட்டு வந்தாவே திடீர்னு ஏதாவது பற்றிக்குமோ அப்படின்ற மாதிரி மனசு ஒரு பதபதப்பாகவே இருக்கும். அதே மாதிரி இந்த ட்ரம்ப் அவர்கள் மாதத்துக்கு ஒருக்க என்னத்தையாவது ஒன்றை பண்ணி விட்டுருவாரோ அப்படின்ற மாதிரி ஒரு பதபதப்பாகவே இருக்குது. மொத்த பதபதப்பையும் குறைச்சி விட்டாருன்னா அவர் என்ன ஒரு மாதிரி இந்தியாவை ஓரங்கட்டி விளையாடணும்னு நினைக்கிறாரா, இல்லை அவர் நாட்டை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி பண்ணுறாரா? எது எப்படியோ நம்மளுக்கு இன்னைக்கு கும்பா மேல் கும்பா வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் ஐயா ட்ரம்ப் அவர்கள். அதில் பாருங்க, ஷேர் மார்க்கெட்டில் பிரச்சனை வர்றது நல்லதுக்கு தான் அப்படின்ற மாதிரி இந்த வருண் பிவரேஜஸ் அப்படின்ற பங்கு ஏதோ ஒரு காரணத்தினால சமீபத்தில் இந்த லோல இருந்து ஒரு முறை ஒரு 15% பக்கம் ஏறி வந்தான். இது வந்து எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு குறிப்பிட்ட லோ வந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 90 நாள் வச்சுக்கோங்களேன், 70 நாடுகளில் இருந்து 90 நாட்கள் கழித்து அவன் இங்கிருந்து கிட்டத்தட்ட 15% மறுபடியும் திரும்பி ஏறி வந்தான். அப்புறம் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அவனால் தாண்ட முடியல. 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்லேருந்து கீழே போ தம்பி அப்படின்ட்டாங்க. அப்படி கீழே சரிவடைந்த பங்கு இந்த வருண் பிவரேஜஸ் என்பது ஜூலை மாதத்தில் என்ன லோ ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்ததோ அதே லோ ப்ரைஸில் இப்போ வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த வருண் பிவரேஜஸ் அப்படின்ற பங்கு அடுத்தடுத்த நாட்களில் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணானோ அதே மாதிரி பண்ணுவானா, அல்லது இப்போ எவ்வளவு தூரம் மேலிருந்து சரிவடைந்ததோ அந்த சரிவை மறுபடியும் இன்னொரு முறை ரிப்பீட் பண்ணுவானா, அல்லது சரிவை மீட்டெடுப்பானா, என்ன செய்ய காத்திருக்கிறது அப்படின்றது தெரியல. ஸோ தற்போதைய நிலைமையில் மறுபடியும் ஒரு 3 மாதம் கழித்து எடுத்து பார்க்கும்பொழுது தான் இந்த பங்கினுடைய விலைக்கு என்ன நடந்தது அப்படின்றது தெரிய வரும். இன்றைய தேதியில் ஜூலை மாதத்தில் என்ன லோ இருந்ததோ அந்த லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த வருடத்தில் தன்னுடைய லோ ப்ரைஸ்லேருந்து 2 முறை ரவுண்டு போயிட்டு வந்திருக்கு. 3வது முறையாக கீழே வந்து லோனில் வந்து விழுந்திருக்கும் போது பழம் நழுவி பாலில் விழுகுமா அல்லது டிச்சுக்குழிக்குள்ளே விழுகுமா என்பது போல திரும்பி இன்னொரு ரவுண்டு போகுமா, அல்லது அந்த டெப்த்தை மறுபடியும் கீழே இறக்கி விடுவானா அப்படின்றது தெரியல. ஸோ இன்றைய நிலைமையில் ஒரு 3 months லோனில் வந்து விழுந்த பங்கு என்ன அப்படின்னா அதில் இந்த வருண் பிவரேஜஸ் அப்படின்ற செய்தி இருக்குது. நீங்கள் மனசுக்குள்ள நினைப்பீங்க, இவன் மட்டுமா விழுந்திருக்கான், எத்தனையோ பேர் வந்து இந்த 3 months லோனில் வந்து விழுந்திருக்கான் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இன்றைக்கி கும்பா பாட்டு பாடிட்டு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இவன் மட்டும் இல்லை சிம்ரன், இன்னும் பல பங்குகள் 3 months லோ அப்படின்ற மாதிரி கடுமையாக சரிவடைந்த பங்கு தான் இந்த ட்ரெண்ட். ஆனால் இந்த ட்ரெண்ட் என்பது ரொம்பவுமே வாலட்டிலிட்டி அதிகமான பங்கு. ஒரு கட்டத்தில் நிற்க மாட்டாங்க, அவனுக்கு பாட்டுக்கு ஏறி இறங்கி அல்லது பெருசாக இறங்கி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. இந்த ஏஞ்சல் ஒன்று, பிஎஸ்சி, இந்த ட்ரெண்ட் இது போன்ற கம்பெனிகள்லாம் ரொம்ப வாலட்டிலிட்டியான பங்குகள், டிக்சன் போன்ற பல்வேறு பங்குகள். இப்படி இருந்த நிலைமையில் இந்த 2025 இந்த ட்ரெண்ட் என்பது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை 15% பக்கம்லாம் ஏறினா, அப்புறம் மறுபடியும் சரிவடைந்த பிறகு ஒரு 35%லாம் ஏறினா, அப்புறம் மறுபடியும் சரிவடைந்த பிறகு ஒரு நடுவில் கரெக்டான இடம் இல்லை, பட் ஒரு சின்ன கேப்பில் அதுக்கு மேலேயே இருந்து ஒரு முறை 15% ஏறினா, அப்புறம் மறுபடியும் தன்னுடைய ஒரு வருஷத்தினுடைய லோவில் வந்து இப்போ இந்த ட்ரெண்ட் என்பது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த 9 மாதத்தில் இவன் பண்ண வேலை இதுதான். 15% ஒருக்க ஏறினது, 35% ஒருக்க ஏறினது, மறுபடியும் 15% ஏறினது. இதுதான் இந்த இப்போ சமீபத்தில் பண்ணியிருக்கக்கூடிய வேலை. அப்போ மீதி இருக்கக்கூடிய மாதங்களில் நீ என்ன செய்ய போகிற? இந்த மொத்த டெப்த்தை அப்படியே கீழே இறக்க போறியா, அல்லது மறுபடியும் ஏதாவது இன்னொரு ரவுண்டு போக போறியா, நீ என்ன செய்ய போகிறாய் அப்படின்ற கேள்வி தான் பல ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதில் பணம் போட்டு வச்ச ட்ரேடர்கள்லாம் என்ன பரிதவிச்சுக்கிட்டு இருக்காங்க, ரிவர்சல் வராதா, எங்களை கை விட்டுறாத, அதான் ஒரு வருஷம் லோனில் இருந்து
2 முறை ஏறி இருக்க, இன்னொரு முறை அந்த லோவே வராமல் கூட ஏறி இருக்க, இந்த முறை எங்களை கை விட்டுறாத, ஏதாவது ஒரு ரிவர்சல் வாயேன் அப்படின்ற மாதிரி இப்போ அவன் ரொம்பவுமே ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கோரிக்கையை இந்த பங்கு ஏற்றுக்கொள்ளுமா அல்லது தன் மனம் போன போக்கிலே போகுமா, எப்படி போகும் இந்த பங்கு என்பது தற்போதைக்கு தெரியல. ஆனால் இந்த வருஷத்தினுடைய உச்சத்துக்கும் இந்த வருஷத்தினுடைய லோக்கும் இடையில ட்ரேட் ஆகிட்டு இருந்த இந்த பங்கு தற்போதைய நிலைமையில 52 வீக் லோல வந்திருக்கு அப்படின்றது ஒரு செய்தி. நண்பர்கள் இங்க பாருங்க ஒரு மகிழ்ச்சி செய்தி, பிரச்சனைகளில் இருந்து விடுபடுமா அப்படின்ற மாதிரி ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த டாடா மோட்டார் அப்படின்ற ஷேர் வச்சிருக்கிறவங்க. அது இன்றைய நேற்று கூட பார்த்தீங்கன்னா கேப் டவுன் ஆயிட்டான், அதாவது அப்படியே பொத்துன்னு விழுகிறதுக்கு பேர் தான் கேப் டவுன். முந்தா நேற்று க்ளோசிங்ல இருந்து ஓப்பனிங்லேயே நின்று ட்ரேட் ஆகி கீழே விழுகாம பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். இப்படி கீழே விழுந்த பிறகு அப்படியே கீழே கீழே போகணும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் ரொம்பவுமே நெகட்டிவ் சென்டிமெண்ட் ஆகிட்டு இருக்குமோ அப்படின்ட்டு, எல்லாத்தையும் நான் ஏமாத்துறேன் அப்படின்ற மாதிரி இந்த டாடா மோட்டார் நேற்று பொத்துன்னு கீழே விழுந்தவன் இன்னைக்கு மறுபடியும் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். மார்க்கெட்டே இறங்கி கிடக்கு, பட் இன்றைக்கு பாசிட்டிவ் அப்படின்னு ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய டாடா மோட்டார் அடுத்தடுத்த நாட்களில் ஏதாவது ஒரு ரிவர்சல் விழுந்து தன்னுடைய சரிவை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்லோப்பிங் ட்ரெண்ட் லைனாக கீழ் நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய இதனுடைய ட்ரெண்ட் அப்படியே திரும்பி ரிவர்சல் ஆகி மேலே வருமா அப்படின்ற மாதிரி பல பேர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பங்கு மேலே வரப்போகுதா கீழே வரப்போகுதா அப்படின்றது சில நாட்கள் கழித்து எடுத்து பார்த்தா தான் தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு. ஸோ தற்போதைய நிலைமையில் ஒரு பங்கு ரிவர்சல் வரணும் அல்லது தொடர்ந்து பெருசாக கீழே விழுகணும்னா அதுக்கிட்ட ஏதாவது ஒரு பெருசாக மார்க்கெட்டில் சமீபத்தில் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கணும். ப்ரைஸ் வைஸ் ஏதாவது ஒரு லாங் கேண்டில் பெருசாக மேலேயோ அல்லது பெருசாக கீழே விழுந்து மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளை திடீர்னு வித்தியாசமாக இருக்கணும். அப்படி இல்லையா ஏதாவது ஒரு ஹை வால்யூம் ஒரே இடத்துல தான் சுற்றி சுற்றி ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கான், ஆனால் மிகப்பெரிய ஒரு ஹை வால்யூம் பிளாக் டீலு அது இதுன்னு ஏதாவது ஒன்று நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி வால்யூம் வைஸோ ப்ரைஸ் வைஸோ நடந்திருக்கணும். ஸோ இப்போ இந்த டாடா மோட்டரில் ப்ரைஸ் வைஸ் ஏதாவது பெருசாக நடந்திருக்கு அப்படின்னா இப்போ வரைக்குமே நடக்கல. அவன் எப்போ ஒரு ஏப்ரல் மாதத்தில் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து 2 நாட்களில் பெரிய மாற்றம் என்பது வந்தது. அதுக்கப்புறம் வரிசையாக புலி மூட்டையை அடுக்கி வச்ச மாதிரி ப்ரைஸ்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒட்டியே தான் இருக்குது. புளி எடுத்து எப்படி செவுத்தில் அடித்தாலோ அல்லது வீட்டம்மா நம்மை நோக்கி எரிந்தாலோ அது வந்து சப்புன்னு வந்து அடித்து ஒட்டிக்கிற மாதிரி வரிசையாக புளி மூட்டைகள். ஒரு சக்கரை மூட்டை என்பதே ப்ரைஸ் வருத்து இல்லை. சரி, வால்யூம்லாவது சமீபத்தில் ஏதாவது மாற்றம் வந்ததா? இன்றைக்கு 2% ஏறி இருக்கக்கூடிய டாடா மோட்டரில் சமீபத்தில் வால்யூம் ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா வால்யூமும் பெருசாக சமீபத்தில் இல்லை. மார்க்கெட்டில் எல்லாத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு போல். ஏதாவது நியூஸ் வரட்டும், முதல்ல எவனா செஞ்சு காட்டுங்கடா, ஒன்றா ப்ரைஸை பெருசாக வால்டிலிட்டி காட்டுங்க, இல்லைன்னா வால்யூம் ஏதாவது பெருசாக வால்டிலிட்டி காட்டுங்கடா அப்படின்னு எல்லாருமே கம்முன்னு போய் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு விற்காமல் வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டாங்களா என்னன்றது தெரியல. பெருசாக பரிவர்த்தனை என்பதே இல்லை. இதுக்கு முன்னாடி பிப்ரவரி மாதத்தில் ஒரு பெரிய வால்யூம் என்பது நடந்திருக்கு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு, அதுக்கப்புறமும் பெரிய வால்யூம் நடந்திருக்கு, அதுக்கப்புறம் பெரிய மாற்றம் ப்ளஸ் சைடில் வந்திருக்கு, அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக வால்யூமும் இல்லை. ஸோ ஆக மொத்தம் எதுவுமே இல்லை, வால்யூமும் இல்லை, ப்ரைஸ் வைஸ் லாங் கேண்டிலும் இல்லை. அப்போ மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய டாடா மோட்டரில் இத்தனை 2-3 மாதம் ஆயிடுச்சு, இனிமேலாவது மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு வருமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைய நிலைமையில் மகிழ்ச்சியாக மார்க்கெட்டில் ப்ளஸில் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய ஸ்டாக்குகளில் இந்த டாடா மோட்டரும் ஒன்றா இருக்குது. நண்பர்களே, அடுத்தது இந்த கோத்ரேஜ் அக்ரோவாட் அப்படின்ற ஒரு பங்கு. சார் யார் அப்படின்னு சில பேர்த்த பார்த்து கேட்கும்போது தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. இல்லைங்க சார் எனக்கு யாருன்னு எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அது மாதிரி கோத்ரேஜ் அக்ரோவேட் அப்படின்ற பங்கு மார்க்கெட் கேபிட்டல் 13,667 கோடி கொண்ட ஒரு பங்கு. ஆனால் இது கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் ஈல்ட் என்பது 1.5%. இவங்க எந்த செக்டரில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரி பிஸ்னஸில் இருக்காங்க. அனிமல் ஃபீட் பிஸ்னஸ்ஸு, கிராப் ப்ரொடெக்ஷன், ஆயில் பாம், டெய்ரின்னு பல்வேறு அக்ரி ரிலேட்டடான பிஸ்னஸில் இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய பங்கு சமீபத்தில் என்ன ஆயிருந்துன்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருடத்தில் ரொம்பவும் வால்டிலிட்டி, இப்படியே தான் வால்டிலிட்டியாக இருந்திருக்கான். டைட்டன் மற்றும் ட்ரெண்ட் போன்ற கம்பெனிகளோடவும் பெரிய வால்டிலிட்டியாக இருந்திருக்கான்.
அப்படி இருந்த பங்கு இன்று 52 வீக் லோ பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த கோத்ரேஜ் அக்ரோவேட் இருக்கு. ஸோ சமீபத்தினுடைய ரிசல்ட்டுகளில் பார்க்கும்போது 149 கோடி என்பது Q1 ரிசல்ட்டில் இருக்கிறதுலே அதிகம். சமீபத்தில் இந்த ஜில்லாலேயே அந்த அவ்வளோ பெரிய லாபம் என்பது பண்ணல. ஸோ அப்போ Q2 ரிசல்ட்டில் இதனுடைய வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு நிறைய பேர் ஆவலாக இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த கோத்ரேஜ் அக்ரோவேட் அப்படின்ற பங்கு அடுத்த ரிசல்ட் சீசனில் என்ன செய்யும்? இப்போ லோ ப்ரைஸில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு 52 வீக் லோவிலிருந்து 52 சமீபத்தினுடைய ஹையிலிருந்து கீழே இறங்கிய பங்கு இந்த டெப்த் அப்படியே மறுபடியும் திருப்பி ரிட்டர்ன் இன்னொரு முறை அப்படியே திருப்பி பின்னாடி போடுதா, அல்லது தான் இழந்ததை மீட்டெடுக்க போகிறதா, என்ன செய்ய காத்திருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்து வரக்கூடிய ரிசல்ட் சீசனில் இது எப்படி ரிசல்ட் வெளியிட போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பல பேர் ஆர்வமாக இருக்காங்க. ஸோ எதாக இருந்தாலும் அடுத்த ரிசல்ட் சீசன் முடிஞ்சு மறுபடியும் ஜனவரியில் எடுத்து பார்க்கும்பொழுது தான் இந்த பங்கினுடைய ஆட்டம் எந்த மாதிரி இருந்தது அப்படின்னு தெரிய வரும். ஸோ இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் எப்போ மார்க்கெட்டில் இதன் மேல் ஒரு அட்ராக்ஷன் வந்தது அப்படின்னா, லாங் கேண்டில் என்பது இவன் எப்போ போட்டிருக்கான் அப்படின்னா ஏப்ரல் மாதத்தில் போட்டிருக்கான். அது போட்ட பிறகு அவன் கீழே சரிவடையவே இல்லை. மேலே போனால் மறுபடியும் அந்த லாங் கேண்டிலுடைய ஹை பக்கம் வரைக்கும் கீழே சரிவடைஞ்சு மறுபடியும் அங்கேருந்து பிக்கப் ஆகி மேலே போனால் அப்புறம் மறுபடியும் பிக்கப் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் சரிவடைஞ்சிட்டான். இப்போ மறுபடியும் அந்த கேண்டில் எப்போ ஏப்ரல் மாதத்தில் அவன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது எப்போவோ அந்த இடத்துக்குள்ளேயே தான் இப்போ வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ அடுத்தது மார்க்கெட்டில் இது என்ன செய்ய போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, எங்கே கேட்டாலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எல்லாமே விலைவாசி ஏறிடுச்சுன்றாங்க. ஆனால் யாருமே நிறுத்துறது இல்லை. எங்கள் பெரியம்மா ஒருத்தருடைய கேட்டுக்கிட்டு இருந்தேன், எவ்வளோங்க மேலே செலவாயிட்டு இருந்தது அப்படின்னா, ஒரு ரூம் என்னமோ தான் போட்டிருந்தாங்க, அதுமோ 20-25 லட்ச ரூபா ஆகுது தம்பி அப்படின்றாங்க. அப்போ இந்த சிமெண்ட் செக்டர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏசிசிக்கெல்லாம் என்னதான் ஆச்சுன்னு தெரில. எல்லாம் சிமெண்ட்டை விட்டுட்டு ஏதாவது கள்ளி மணலை இங்கேது வச்சு கட்டுறாங்களா என்னன்றது தெரில. தொடர்ந்து இறங்கு முகம். அதானி குரூப்பில் தான் இருக்கக்கூடிய இந்த பங்கு. அதானி குரூப்பில் ஒரு நல்ல நியூஸ் வரையில் அதானி பவர் ஏடிஜிஎல்னு கண்ணா பின்னான்னு ஏற்றி விட்டாங்க. அப்பவும் இவன் ஏறல. என்னதான் உன் கணக்கு தம்பி, ஏன் நீ இறங்கினவன் அப்படியே இருக்க? 2023 கூட ஒரு முறை நீ இறங்கினதுக்கப்புறம் 1800 ஒரு ஷேருக்கு 1000 ரூபா கணக்கு போட்டு 2800 நீ ஏறின. அதுக்கப்புறம் நீ இறங்கினவன் தான். இப்போ வரைக்குமே உங்கள்கிட்ட மொமெண்டமே இல்லையேப்பா. இப்போ கூட சமீபத்தில் ரயில்வே துறையில் அத்தனை ஆர்டர் கிடைக்குது, இந்த எல்என்டிலாம் எத்தனை ஆர்டர் கிடைச்சிது, அப்படி இப்படின்னு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான நியூஸ் எக்கச்சக்கமாக வருது. இருந்தாலும் இந்த ஏசிசி அசைஞ்சு கொடுக்க மாட்டேங்குது. நல்லா சங்கர் சிமெண்ட்டை போட்டு கட்டின மாதிரி ஒரே இடத்துல ஒட்டிக்கிட்டு நிற்கிது. இப்படி இருக்கக்கூடிய ஏசிசி ஏதாவது இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் ஏதாவது முன்ன பின்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா அங்கே இது வரைக்கும் ஒன்றும் பெருசாக விஷயம் இல்லை. அது எப்பவும் பண்ணக்கூடிய 200-300 கோடி அப்படின்ற லாபம் தான் போன குவார்ட்டரில் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி 2 குவார்ட்டரில் அற்புதமான ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் ஏனோ நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் இந்த ஏசிசியை கீழே உட்கார வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து வர ரிசல்ட் சீசனில் இது போன்ற கம்பெனிகளை ரொம்ப முக்கியமாக இவன் மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், இந்த ஜூபிட்டர் வேகன் அப்படின்ற ஒரு பங்கு 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஜூபிட்டர் வேகன் என்பது கடன் மிகவும் குறைவான கம்பெனி. அதே மாதிரி இவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் போன தடவை கும்பாப்பாடி விட்ட கம்பெனி. பொதுவாகவே அது ஒரு 100 கோடி 80 கோடி 90 கோடி லாபம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனி போன குவார்ட்டரில் வெறும் 33 கோடி தான் கொடுத்தான். ஸோ அவன் எப்போவுமே பண்ணக்கூடிய பிஸ்னஸை மறுபடியும் திருப்பி பண்ணுவானா? Q2 ரிசல்ட்டில் அந்த மாதிரி வருமா அப்படின்றத இப்போ ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ தற்போதைக்கு மிகவும் சரிவடைந்து 52 வீக் லோ கிட்ட ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய பங்குல ஏதாவது ஒரு திருப்பு முனை வருமா அப்படின்ற மாதிரி பல ட்ரேடர்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இனி இந்த பங்கு என்ன பண்ண போகுது யாருக்கும் தெரியாது. மேலே போக போகுதா கீழே போக போகுதா அப்படின்ட்டு. ஸோ அடுத்த ரிசல்ட் சீசனில் இதனுடைய ரிசல்ட்டை ஓரளவுக்கு மாற்றி செய்வாங்களா, நல்லபடியாக கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. எப்பா சாமி, உனக்கு பால் குடம் தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த எல்என்டி ஷேர் 288 நாள் ஆச்சு நண்பர்களே தன்னுடைய உச்சத்திலிருந்து சரிவடைஞ்சு. அதுக்கப்புறம் இப்போ 288 நாள் கழித்து தன்னுடைய பழைய ஹையை மறுபடியும் மீட்டெடுத்திருக்கக்கூடிய ஒரு பங்காக எல்என்டி இருக்குது. இந்த சமீபத்தில் நம்ம நினச்சி பார்த்துக்கலாம், சமீபத்தில் பல ஆர்டர் புது ஆர்டர்கள் சிக்னிஃபிகண்ட் ஆர்டர்கள் கிடைச்சிது அப்படின்னு எல்என்டியிலிருந்து நியூஸ்கள் வந்து கொண்டிருந்தன.
அதனால் இப்போ மார்க்கெட் இறங்கி இருக்கக்கூடிய சமயத்துலேயும் இப்போ தன்னுடைய 52 வீக் ஹையை போய் தொடர்க்கு அவனுடைய ஆர்டர் புக்கில் சமீபத்தில் நிறைய ஆர்டர்கள் சேர்ந்தது என்றால் அது மிகையாகாது. அப்போ இதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன? மிகப்பெரிய ஒரு கம்பெனி அவனுங்களே வந்து தன்னுடைய உச்சத்திலிருந்து அதனுடைய ஷேர் ப்ரைஸ் இறங்கிடுச்சுன்னா மறுபடி திருப்பி வந்து பிடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகுது பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 288 நாள் பக்கத்தில் ஆகுது. இந்த 288 நாளில் இங்கே இருக்கக்கூடிய லாக்கை வந்து 288 நாள் ரிலீஸ் பண்ணிவிடக்கூடிய அதே சமயத்தில் இது எத்தனை பர்சன்டேஜ் இறங்குச்சு எத்தனை பர்சன்டேஜ் ஏறிச்சு அப்படின்றது மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. ஸோ இந்த பங்கு ஒரு 25% பக்கம் இறங்கி ஒரு 30%ஆக திரும்பி ஏறி இருக்கு. ஸோ இது வந்து ஒரு இதுக்குள்ளே ஒரு கும்பா குட்டிங்கிற விஷயமே வரல. பொதுவாக பியர் மார்க்கெட்னா ஒரு 20%க்கு மேலே வீழ்ச்சி அடைஞ்சதுன்னா பியர் மார்க்கெட் அப்படிம்பாங்க. இவன் இறங்கினதே ஒரு 25% தான். அப்புறம் திருப்பி அந்த 25% ஏறிட்டான். இவன் வந்து சின்ன சின்ன மூவ்மெண்ட் தான். எவ்வளோ பெரிய சங்கு 3600 ரூபா பங்கு, ஆனால் ஒரு நாளைக்கே 30 ரூபாய்க்குள்ளே தான் மூவ் ஆவான் போல். அதனால தான் நம்மளுக்கு வந்து சார்ட்டில் வந்து இந்த மாதிரி. அப்போ இது ஐடிசிக்கு அண்ணன்னு தாங்க சொல்லணும். ஐடிசி 400 ரூபா பங்கே கிட்டத்தட்ட 4 ரூபா ஏறி இறங்குறான்னா இது வந்து 4000 ரூபா பங்கு. 4000 ரூபா பங்காக இருந்துக்கிட்டேவே இவன் வந்து பல நாட்களில் வந்து 10-20 ரூபாய்க்கு வாழ்த்துலட்டியே ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு. நன்றி, வணக்கம்.